மக்களவை தொகுதி சீரமைப்பு தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் இன்று அனைத்துக் கட்சி கூட்டம். அதிமுக, பாமக, தமிழக வெற்றிக் கழகம் உள்ளிட்ட கட்சிகள் பங்கேற்பு. பாஜக புறக்கணிப்பு. அனைத்துக் கட்சி கூட்டத்தில் எடுக்கப்படக்கூடிய முடிவை சட்டப்பேரவையில் தீர்மானமாக நிறைவேற்ற தமிழ்நாடு அரசு திட்டம். குடியரசுத் தலைவரையும் சந்திக்க உள்ளதாக தகவல். தமிழ்நாடு அரசின் அனைத்துக் கட்சி கூட்டத்தில் அதிமுக, பாமக, தமிழக வெற்றிக் கழகம் உட்பட 56 கட்சிகள் பங்கேற்பு. பாஜக, தமிழ் மாநில காங்கிரஸ், நாம் தமிழர் உள்ளிட்ட கட்சிகள் புறக்கணிப்பதாக ஏற்கனவே அறிவிப்பு. மக்கள் தொகைப்படி தொகுதிகளை மறுசீரமைப்பது தமிழ்நாட்டிற்கு தண்டனை என்று மத்திய அரசுக்கு விஜய் கண்டனம். விகிதாச்சார அடிப்படையில் தொகுதிகளை பிரித்துக் கொடுப்பதும் சரியான முன்னெடுப்பாக இருக்காது என்றும் கருத்து. திமுக தான் ஒரே எதிரி, அவர்களை வீழ்த்துவதே இலக்கு என்று இபிஎஸ் திட்டவட்டம். எங்களுக்கு ஒரே எதிரி திமுக தான், மற்ற எந்த கட்சி எங்களுக்கு எதிரி கிடையாது. புரியுதா? திமுக வீழ்த்த வேண்டும், அதுதான் எங்களுடைய குறிக்கோள். தேர்தலுக்கான காலமும் அதற்கான சூடும் இன்னும் வரவில்லை என்று அண்ணாமலை பேட்டி. தேமுதிகவிற்கு மாநிலங்களவை சீட் தருவதாக கூறினோமா என்று எடப்பாடி பழனிசாமி கேள்வி. யார் சொன்னா? நாங்க தான் சொன்னோமா? சொல்லுங்க பார்க்கலாம். நாங்க சொன்னோமா? யாரும் சொல்ற கேள்வி எங்களை கேட்காதீங்க சார். நாங்க ஏதாவது வெளிப்படுத்தணுமா? இபிஎஸ் கருத்து தொடர்பாக பதில் தராமல் சென்ற பிரேமலதா. தமிழ்நாட்டில் அடுத்த 4 நாட்களுக்கு வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்க வாய்ப்பு. பிற்பகல் 12 மணி முதல் 3 மணி வரை வெளியே செல்ல வேண்டாம் என்று வானிலை ஆய்வு மையம் வேண்டுகோள். குஜராத்தின் ஜாம் நகரில் வனவிலங்கு மறுவாழ்வு மையமான வன்தாராவை திறந்து வைத்த பிரதமர் நரேந்திர மோடி பறவை உள்ளிட்டவற்றுக்கு உணவு ஊட்டி மகிழ்ந்தார். வன்தாராவை உருவாக்கிய அனந்த் அம்பானி மற்றும் குழுவினருக்கு பாராட்டுக்கள். தான் திறந்து வைத்ததை குறிப்பிட்டு எக்ஸ் தளத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பதிவு. 5 நாட்களாக நடைபெற்று வந்த போராட்டத்தை வாபஸ் பெற்ற ராமேஸ்வரம் மீனவர்கள் 21ஆம் தேதி ரயில் மறியல் போராட்டம் நடைபெறும் என்றும் அறிவிப்பு. இந்தியா வாகனத்துறையில் அமெரிக்காவை விட 100% அதிக இறக்குமதி வசூலிப்பதாக ட்ரம்ப் பேச்சு. ஏப்ரல் 2ஆம் தேதி முதல் பரஸ்பர வரி விதிப்பு முறை நடைமுறைக்கு வரும் என்றும் காங்கிரஸ் குழு கூட்டத்தில் திட்டவட்டம். கனடாவுக்கு 25% வரி விதித்ததால் அமெரிக்க பொருட்களுக்கு 25% இறக்குமதி விதிப்பதாக கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அதிரடி. வர்த்தக போர் முட்டாள்தனமானது என்றும் காட்டும். சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் தொடரில் ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது இந்தியா. 2023ஆம் ஆண்டு உலகக்கோப்பை தோல்விக்கும் பழி தீர்த்தது. சாம்பியன்ஸ் கோப்பை அரையிறுதியில் இந்தியாவின் வெற்றிக்கு வித்திட்ட விராட் கோலிக்கு ஆட்ட நாயகன் விருது. சாம்பியன்ஸ் கோப்பையில் அதிக ரன்கள் குவித்த இந்தியர். சேசிங்கில் 8000 ரன்கள் என்றும் புதிய சாதனை. நாடாளுமன்றத்தில் செங்கோலை வைப்பதற்கு பதில் தமிழ்நாட்டில் உள்ள மத்திய அரசு அலுவலகங்களில் இந்தியை அகற்றுங்கள். தமிழ் மீது பெரும் அன்பு உள்ளதாக கூறக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி அதனை செயலில் காட்ட வேண்டும் என்றும் முதலமைச்சர் காட்டம். தமிழ்நாட்டில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது +1 பொதுத் தேர்வு. 3316 மையங்களில் 8 லட்சம் பேர் தேர்வு எழுத உள்ளனர். கடற்கரை எழும்பூர் இடையே 4வது பாதை அமைக்கக்கூடிய பணியால் 17 ரயில்களின் சேவையில் மாற்றம். மார்ச் 6 மற்றும் 7 ஆகிய தேதிகளில் வைகை எக்ஸ்பிரஸ் தாம்பரத்திலிருந்து புறப்படும் என்றும் அறிவிப்பு. மார்ச் 7ஆம் தேதி மீண்டும் தமிழ்நாடு வருகிறார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா. ராணிப்பேட்டையில் மத்திய பாதுகாப்பு படை தின விழாவில் பங்கேற்கிறார். ஸ்மார்ட் மீட்டர் அமைப்பதற்கு விரைவில் மறு ஒப்பந்தம். அமைச்சர் செந்தில் பாலாஜி தகவல். பெரும்பாலான பொது கோவில்கள் குறிப்பிட்ட சாதியினருடையது என்று முத்திரை குத்தப்பட்டுள்ளன. எந்த சாதியும் கோவில்களுக்கு உரிமை கோர முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து.
பிரபல பின்னணி பாடகி கல்பனா ராகவேந்தர் மயங்கிய நிலையில் மீட்பு. அதிக அளவு தூக்க மாத்திரை சாப்பிட்ட நிலையில் மருத்துவமனையில் அனுமதி. நீண்ட நாள் காதலரான பாலிவுட் நடிகர் விஜய் வர்மாவை பிரிந்தார் நடிகை தமன்னா. கருத்து வேறுபாடு காரணமாக முடிவு என்றும் தகவல். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே நகை வியாபாரியிடம் 1 கோடியே 10 லட்சம் ரூபாய் கொள்ளை. காரை வழிமறித்து ஏறி கொள்ளையில் ஈடுபட்ட கும்பலுக்கு போலீசார் வலைவீச்சு. சென்னை கோவிலம்பாக்கத்தில் சமையல் எரிவாயு கசிவால் தீ விபத்து. 4 பேர் காயமடைந்த நிலையில் குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை. விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவில் தேரோட்டம். பல்லாயிரக்கணக்கான பேர் பங்கேற்று தரிசனம். ஈஸ்டர் பண்டிகைக்கு முந்தைய கிறிஸ்தவர்களின் தவக்காலம் தொடக்கம். சாம்பல் புதன் தினத்தை ஒட்டி தேவாலயங்களில் வழிபாடு. கோவை மாவட்டம் காரமடை நகராட்சி கூட்டத்தின் போது மின்வெட்டு. செல்போன் வெளிச்சத்தில் நடைபெற்ற கூட்டம். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி சுற்றுவட்டாரத்தில் கடுமையான பனிமூட்டம். நாகப்பட்டினத்தில் விளைநிலங்களில் படர்ந்திருக்கக்கூடிய பனித்துளிகள். மதுராந்தகம் அருகே அரசு பெண்கள் பள்ளியில் மாணவிகளை தூய்மைப் பணியில் ஈடுபடுத்தியதாக புகார். மாவட்ட கல்வி அலுவலர்கள் தலையிட்டு நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. பழனியில் உள்ள அக்ஷயா சிபிஎஸ்இ பள்ளியில் ஜிஎஸ்டி அதிகாரிகள் சோதனை. வரி தொடர்பாக ஏற்பட்ட சந்தேகத்தின் அடிப்படையில் சோதனை என்று தகவல். மன்னார்குடியில் கோவில் குளத்தில் செத்து மிதந்த மீன்கள். குளத்தின் நீர்த்தன்மை குறித்து அதிகாரிகள் சோதனை. மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலை சீரமைப்புக்கு பழைய சாலையின் கற்களை பயன்படுத்துவதாக புகார். தரமில்லாமல் இருக்கும் என்று வாகன ஓட்டிகள் அதிருப்தி. டெல்லி ரயில் நிலைய கோட்ட மேலாளர் உட்பட 3 உயர் அதிகாரிகள் பணியிட மாற்றம். கூட்ட நெரிசலில் சிக்கி 18 பேர் உயிரிழந்த நிலையில் ரயில்வே அமைச்சகம் நடவடிக்கை. உத்தரப்பிரதேசத்தில் ரயில்வே தேர்வு வினாத்தாள் கசிந்தது தொடர்பாக 26 ஊழியர்களை கைது செய்த சிபிஐ. 8 இடங்களில் நடைபெற்ற சோதனையில் 1 கோடியே 17 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல். துபாயிலிருந்து பெங்களூருவுக்கு 14 கிலோ தங்கத்தை கடத்தி வந்த நடிகை கைது. விக்ரம் பிரபுவுடன் வாகா படத்தில் நடித்த ரன்யா ராவை கைது செய்த வருவாய் நுண்ணறிவுத்துறையினர். ரஷ்யாவுடனான போர் விவகாரத்தை ட்ரம்ப் தலைமையின் கீழ் அணுக தயார். உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி திடீர் அறிவிப்பு. இந்தோனேஷியாவின் பெகாசி பகுதியில் கொட்டி தீர்த்த கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. கார் உள்ளிட்ட ஏராளமான வாகனங்கள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டன. குஜராத் மாநிலம் பரூச் பகுதியில் உள்ள ரசாயன நிறுவனத்தில் தீ விபத்து. தீயை அணைக்க போராடிய தீயணைப்பு வீரர்கள். பாகிஸ்தான் ராணுவ தளத்தை குறிவைத்து நடத்தப்பட்ட தற்கொலைப்படை தாக்குதலில் 12 பேர் பலி, 30 பேர் காயம். பாகிஸ்தான் தாலிபான் குழுவுடன் தொடர்புடைய ஜெய்ஷ் அல் ஃபர்சான் என்ற அமைப்பு பொறுப்பேற்பு. போப் பிரான்சிஸ் உடல்நிலை தற்போது சீராக இருப்பதாக தகவல். சுவாச கோளாறால் வெண்டிலேட்டர் பொருத்தப்பட்டு மருத்துவர்கள் தொடர் சிகிச்சை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 440 ரூபாய் உயர்வு. 1 சவரன் தங்கத்தின் விலை 64,520 ரூபாயாக அதிகரிப்பு. மன்னார் வளைகுடா அருகே கடலில் ஆழ்துளை கிணறு அமைக்கக்கூடிய பணிகளை மத்திய அரசு கைவிட வேண்டும். கடல்வாழ் உயிரினம் மற்றும் பல்லுயிர் பெருக்கம் பாதிக்கப்படும் என்று கூறி பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம்.
அதிமுக போராட்டம் நடத்தியதால் தான் மகளிருக்கு 1000 ரூபாய் உதவித்தொகையை வழங்கியது திமுக அரசு. சேலம் ஆத்தூரில் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. சுமார் 28 மாதம் கழிச்சு தான் இந்த 1000 ரூபாயை மக்களுக்கு கொடுத்தாங்க. அதுவும் நாங்க போராடித்தான் உங்களுக்கு நாங்க பெற்று தந்தோம். அவர் மனமுந்து கொடுக்கல. சென்னை ராயப்பேட்டையில் இஃப்தார் நோன்பில் பங்கேற்ற துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். அல்லாஹு அக்பர் சிறுபான்மை மக்களுக்கு திமுக அரசு உறுதுணையாக இருக்கும் என்றும் பேச்சு. கோவில் நில அபகரிப்பு வழக்கிலிருந்து விடுவிக்க கோரி முன்னாள் மத்திய அமைச்சர் மு க அழகிரி தாக்கல் செய்த மனு தள்ளுபடி. அழகிரியின் மறு ஆய்வு மனுவை ஏற்க மறுத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. இனி தன்னை யாரும் லேடி சூப்பர் ஸ்டார் என்று அழைக்க வேண்டாம் என்று நடிகை நயன்தாரா கோரிக்கை. பெயரே தன்னுடைய அடையாளம் என்றும் விளக்கம். சிலை கடத்தல் வழக்கில் முன்னாள் ஐஜி பொன் மாணிக்கவேல் சாட்சிகளை மிரட்டுகிறார். உயர்நீதிமன்ற கிளையில் வாதாடிய சிபிஐ குற்றச்சாட்டு. இரட்டை மடி வலைகளை பயன்படுத்தி மீன்பிடிக்க விதிக்கப்பட்ட தடையை நீக்க மறுப்பு. மாநில அரசின் கொள்கையில் தலையிட முடியாது என்று உச்சநீதிமன்றம் திட்டவட்டம். சீமானுக்கு எதிரான பாலியல் புகார் வழக்கில் தான் ஏமாற்றப்பட்டதாக நடிகை வீடியோ வெளியீடு. அசிங்கத்திற்குள் இறங்கி தன்னால் போராட முடியாது என்றும் வேதனை. அடுத்தது அவளை எவ்வளவு முடியுமோ அசிங்கப்படுத்து, அவளை எவ்வளவு முடியுமோ கொச்சப்படுத்து அப்படின்னு அந்த ரூட்டு தான் எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறதுனால அந்த அசிங்கத்துக்குள்ளெல்லாம் இறங்கி நான் போராடணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது. நடிகர்களுக்கு கடவுள் துணை நிற்பார் என்று நடிகர் ராஷ்மிகா மந்தனாவுக்கு கங்கனா ரனாவத் ஆதரவு. சர்வதேச திரைப்பட விழாவில் பங்கேற்காத ராஷ்மிகாவுக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்று கர்நாடக எம்எல்ஏ பேசியது சர்ச்சையான நிலையில் கருத்து. சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் மூட்டை முட்டையாக கொட்டப்படும் இறைச்சி கழிவுகள். துர்நாற்றம் வீசுவதுடன் சுகாதார சீர்கேடு ஏற்படும் அபாயம். சிவகாசியில் பட்டாசு தொழிற்சாலை வளாகத்தில் தீ விபத்து. மின்கசிவால் ஏற்பட்ட தீயை விரைந்து வந்து அணைத்த தீயணைப்புத் துறையினர். காரைக்குடி அருகே டாஸ்மாக் கடை திறக்க தாமதமானதால் நீண்ட வரிசையில் காத்திருந்த குடிமகன்கள். மது பிரியர்களால் கூச்சல் குழப்பம். திருப்பூர் மாவட்டம் தென்னம்பாளைய பகுதியில் ஓட்டுநருக்கு வலிப்பு ஏற்பட்டதால் கட்டுப்பாட்டை இழந்த மினி பேருந்து. சாலையோர சுவரின் மீது மோதிய சிசிடிவி. ஓசூரில் சரக்கு ரயில் தடம் புரண்டதால் பரபரப்பு. புதிதாக அமைக்கப்பட்ட ரயில் பாதையில் சென்றபோது தடம் புரண்ட காலி பெட்ரோல் டேங்க். நாமக்கல் மாவட்டம் குளிர்பானம் குடித்தவர் வாந்தி எடுத்து உயிரிழப்பு. சிறுவனுக்கு தீவிர சிகிச்சை. சாத்தான்குளம் அருகே கோவில் திருவிழாவில் அரங்கேறிய காந்தாரா நடனம். கோலாட்டம், நெய்யாண்டி மற்றும் செண்டை மேளம் என்று கொண்டாட்டம். பொள்ளாச்சியில் தீச்செட்டி ஏந்திய பக்தர்களுக்கு தண்ணீர் வழங்கிய இஸ்லாமியர்கள். பள்ளிவாசலை கடந்து பக்தர்களுக்கு பெட்டி பெட்டியாக தண்ணீர் விநியோகம். கள்ளக்குறிச்சியில் மெத்தனால் கலந்த சாராயம் குடித்து தங்கராசு என்பவர் உயிரிழந்த விவகாரம். சாராயம் சப்ளை செய்த கண்ணுக்குட்டி, விஜயா, தாமோதரன், பரமசிவன் ஆகிய 4 பேரை 5 நாட்கள் போலீஸ் காவல் எடுத்து விசாரிக்க கள்ளக்குறிச்சி நீதிமன்றம் உத்தரவு. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே அரசு தொடக்கப்பள்ளியில் பெயர்ந்து விழுந்த மேற்கூரை சிமெண்ட் பூச்சு. புதிதாக கட்டப்பட்ட கட்டிடத்தில் ஏற்பட்ட சேதத்தால் பள்ளி மாணவர்கள் 3 பேருக்கு காயம். உள்ளாட்சி தேர்தலை உடனே நடத்த வலியுறுத்தி நாகை மாவட்டம் பிரதாபரமாபுரம் மக்கள் போராட்டம். கடற்கரையில் இன்று கோஷங்கள் எழுப்பி கவன ஈர்ப்பு.
கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் அருகே ஆட்கள் நடமாட்டம் இல்லாத இடத்தில் கிடந்த பிறந்து சில மணி நேரமே ஆன பச்சிளம் குழந்தை. தொப்புள் கொடியுடன் கிடந்த குழந்தையை பத்திரமாக மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்த அந்த பொதுமக்கள். மேட்டூர் அனல் மின் நிலைய ஒப்பந்த தொழிலாளர்கள் 5வது நாளாக உள்ளிருப்பு போராட்டம். 15 ஆண்டுகளாக பணியில் உள்ள 1500க்கும் மேற்பட்டோரை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தல். கோடை விழாவுக்கு தயாராகி வரும் கொடைக்கானல் பிரையன் பூங்கா 726 வகையான ரோஜா செடிகளுக்கு கவாத்து செய்யக்கூடிய பணி தீவிரம். நாமக்கல்லில் தனியார் வங்கி கிளை மேலாளரின் மனைவி மற்றும் 2 குழந்தைகள் தூக்கிட்ட நிலையில் சடலமாக மீட்பு. ஆன்லைன் சூதாட்டத்தில் 50 லட்சம் ரூபாயை இழந்ததால் குடும்பத்தினரை கொன்றுவிட்டு தலைமறைவான கணவர் பிரேமராஜை தேடும் காவல்துறை. சிவகாசியில் பணி நேரத்தில் மது அருந்திய மாநகராட்சி ஊழியர்கள் மீது நடவடிக்கை. ஒருவர் பணியிடை நீக்கம், மற்றொரு ஊழியருக்கு விளக்கம் கேட்டு மாநகராட்சி நோட்டீஸ். புதுச்சேரி வம்பாக்கீரபாளையம் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலின் மயான கொள்ளை திருவிழா. சிம்ம வாகனத்தில் வலம் வந்த அம்மன் மீது காய்கறிகள், பழங்கள், காசுகளை அள்ளி வீசி நேர்த்திக்கடன் செலுத்திய பக்தர்கள். மகாராஷ்டிரா அமைச்சர் தனஞ்சய் முண்டே ராஜினாமா. கொலை வழக்கில் உதவியாளர் கைது செய்யப்பட்டதை அடுத்து முடிவு. மும்பையில் அதிவேகமாக சென்ற கார் சாலை ஒன்று தடுப்பில் மோதி விபத்து. கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையில் சறுக்கியபடி ஒரு வலதுபுறத்தில் இருந்து இன்னொரு வலதுபுறம் சென்றது. கர்நாடகாவில் 100க்கும் அதிகமான அரசு கட்டிடங்கள் சொத்து வரி கட்டாதது அம்பலம். ஆளுநர் மாளிகை, சட்டமன்ற கட்டடங்களுக்கு வரி நிலுவை இருப்பதாகவும் தகவல்.